விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி மாவட்ட நிர்வாகத்தின் செயற்குழு கூட்டம் தலைமையேற்றிருக்கின்ற மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திருமேனி அவர்களே, உடல்நிலை காரணமாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள இயலாத அருமை சகோதரர் ஜான்சன் அவர்களே, உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் ஜான்சனுக்கு பொருளாளர் பதவி கொடுத்த பொழுது அவருக்காக எந்த விதமான ஆச்சரியமும் இல்லாமல், தயக்கம் இல்லாமல் அதற்கான வழிவகை செய்த அன்பு சகோதரர் வழுதலம்பட்டு சுந்தர் அவர்கள், இதுபோல் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட துணை செயலாளர்கள், மாவட்ட செய்தி தொடர்பாளர், இந்த நிகழ்வை நெறியாழ்கை செய்து கொண்டிருக்கின்ற அருமை பொறியாளர் சுரேஷ் பாபு, துணை செயலாளர்கள் அருமையண்ணன் ஆலப்பாக்கம் நாகராஜ், வழக்கறிஞர் பாலமுருகன், அன்பு சகோதரர் சிவசக்தி, உடல்நிலை காரணமாக கலந்து கொள்ள இயலாத நிலையில் இருக்கின்ற வடலூர் கண்ணன், விடைபெற்று சென்றிருக்கின்ற அருமை சகோதரர் குடிகாடு சுபாஷ், அருமை சகோதரர் செல்ல மழுகன் ராஜா உள்ளிட்ட சகோதரர்களே, மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்ற அருமை சகோதரர் மீனர் அணியை சேர்ந்த அன்பு சகோதரர் முருகானந்தம் அவர்களே, பொறியாளர் கவியரசன் அவர்களே, அருமை சகோதரி சத்தியவாணி அவர்களே, மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அரங்க சகோதரி கௌசல்யா அவர்களே, இளைஞரித்த எழுச்சி பாசறையினுடைய மாவட்ட செயலாளர்கள் அருமை சகோதரர் சின்னராஜ் அவர்களே, அருமை சகோதரி குணசங்கரி அவர்களே, நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய மாநில செயலாளர்கள் ஒருவரான அருமை சகோதரி வேல் பழனியம்மாள் அவர்களே, அருமை சகோதரர் ஆலப்பாக்கம் ஜெயக்குமார், நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் பொறியாளர் சட்ட பொறியாளர் பாஸ்கர், அருமை சகோதரர் புருஷோத், இங்கே சிறப்பு அழைப்பாளராக எனக்கு முன்னர் பேசி அமர்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒற்றை துணை மேயர் அருமை சகோதரர் எனது அருமை நண்பர் வழக்கறிஞர் தாமரைச்செல்வன் அவர்களே, நிறைய பகுதிகளிலிருந்து வந்திருக்காங்க. குறிப்பாக குறிஞ்சிப்பாடி தொகுதியினுடைய கடைசி பகுதி, நிறைவு பகுதியாக இருக்கின்ற குணமங்கலத்திலிருந்து, சிஎன் பாளையத்திலிருந்து, திருமானிக்குழியிலிருந்தெல்லாம் வந்திருக்காங்க. நம்மளுடைய நிர்வாகம் இன்றைக்கு 234 மாவட்ட நிர்வாகமாக மாறும். 2016 மக்கள் நல கூட்டணியில் நாம் தேர்தலை சந்தித்த பிறகு நடைபெற்ற உயர்நிலை கூட்டத்தில் தலைவர் முன்வைத்த திட்டம், இன்றைக்கு உயர்நிலை கூட்டத்தில் நிறைய பேருக்கு அதில் ஒரு வேறுபாடு இருந்தது. இது இப்போ தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மக்கள் நீதி மையத்தில் கமலஹாசன் அந்த வேலையை செஞ்சார். இதற்கு முன்பாக 234 மாவட்ட செயலாளர்களை போட்டார். அதான் தலைவர் ஏற்கனவே அதை பேசியிருந்தார். பேச்சு மாலை மலர் சென்னை பதிப்பில் வந்துடும். இப்போ நான் ஒரு முகநூலில் ஒரு பதிவு போட்டேன். தலைவருடைய எண்ணத்தை மக்கள் நீதி மையம் இன்றைக்கு அது அமல்படுத்தி இருக்கிறது என்று. நம்மக்கிட்ட இருந்தே நம்ம தோழர்கள் கடுமையாக அதை விமர்சனம் பண்ணாங்க, அது சரி வராது. ஆனால் இன்றைக்கு 234 மாவட்ட நிர்வாகத்தை அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கான தேவை இருக்கிறது என்பதையும் கடந்து நாம் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் முன்னோடியாக தலைவர் அவர்கள் இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார். எழுதி வச்சுக்குங்க, இன்னும் ஒரு 5 வருஷத்தில் எல்லா கட்சியிலையும் 234 மாவட்ட நிர்வாகம் இருக்கும், மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. இப்போ நாம தான் முதல்ல பிரித்து போட்டோம். பிறகு எல்லாம் இன்னைக்கு ஆண்ட கட்சி, ஆளுங்கட்சி எல்லாமே பண்ணிட்டாங்க. தலைவர் ஒரு காரணத்தோடு போடுகிறார் என்று சொன்னால் அதில் அடிப்படையான விஷயம், நம்முடைய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு பெரிய கட்டமைப்பில் முடியல. 234 மாவட்ட நிர்வாகம்ன்றப்போ
இந்த ஒற்றை சட்டமன்ற தொகுதிக்குள் இருக்கின்ற 15 மாவட்ட நிர்வாகிகள் அந்தந்த பகுதிகளினுடைய அடிப்படை தேவைகளுக்காக போராட வேண்டும். நம்ம ஒன்றும் பெருசா அதிகாரத்தில் இல்லை. ஒரு அதிகாரத்தை நோக்கி செல்லக்கூடிய இயக்கங்களோடு சேர்ந்து தேர்தலில் பங்கேற்று அதற்கான அதிகார பகிர்வை எவ்வளவு முடியுமோ அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப நாம அடிப்படை தேவைக்கு போராட வேண்டியது மாவட்ட நிர்வாகத்தோடு, அதிகாரிகளோடு தான் நம்முடைய போராட்டம் இருக்க வேண்டும். அந்த அதிகாரிகளோடு போராடுவதற்கு அரசியலில் தேர்தலில் சந்திப்பதும் இதுவும் வேறுபாடு உள்ளது என்பதை அந்த கோடு, அதற்கான வேறுபடுத்தக்கூடிய கோடை நம்ம புரிஞ்சுக்கணும், எல்லையை புரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் வந்திருக்கின்ற புதிய மாவட்ட நிர்வாகம் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் இருக்கின்ற ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கின்ற இலவச மனைப்பட்டாவில் இருந்து அடிப்படை வசதிகள் வரை போராட வேண்டும். அதுதான் நமக்கு முதல் நோக்கமாக இருக்க வேண்டும். சட்டமன்ற தேர்தலின் போது அந்த சட்டமன்ற உறுப்பினரோடு யார் தேர்தலில் நிற்கிறாரோ அந்த வேட்பாளரோடு செயல்படக்கூடியது என்பது எளிதாகிறது. 3 தொகுதிக்கான மாவட்ட செயலாளர் இருக்கும் பொழுது நிறைய சிக்கல்கள் வந்ததுன்னு சொன்னாங்க. இப்பெல்லாம் அதெல்லாம் வராது. அந்தந்த வேட்பாளரோடு அந்தந்த நிர்வாகம் இணைஞ்சு போயிடும். நாம் இன்னும் கூடுதலாக எதிர்பார்ப்பது இந்த மாவட்ட நிர்வாகம் ஒவ்வொரு பகுதிக்கும் சொன்னேன். இப்போ ஒரு அற்புதமான வேலை, முதல் கூட்டம் குறிஞ்சிப்பாடி, அடுத்த கூட்டம் குள்ளஞ்சாவடியில் வந்துருச்சு. இது குணமங்கலம் வரைக்கும் போகணும், ஒவ்வொரு பகுதிக்கும் போகணும். அந்தந்த பகுதிகளுடைய நிர்வாகிகள், அந்தந்த பகுதிகளுடைய முகாம் நிர்வாகிகள் பங்கேற்கக்கூடிய வகையில் அது செல்ல வேண்டும். ஏன்னா அதுதான் கடைசி ஊரா இருக்கு. இந்த பகுதியில் குடியாடு இருக்கு, பச்சாங்குப்பம் இருக்கு. இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் அது செல்ல வேண்டும். எல்லா இடங்களிலும், குறிப்பாக ஏற்கனவே பட்டா வழங்கப்பட்ட பகுதிகளில், இலவச மனைப்பட்டா கொடுக்கப்பட்ட பகுதிகளில் அந்த பயனாளிகளுக்கு இதுவரைக்கும் பட்டா இல்லை. அந்த பட்டா கொடுத்தது கூட மாவட்ட நிர்வாகத்திடம் எந்த விதமான விவரங்களும் இல்லை. இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும். ஒழுங்குபடுத்திட்டு இவ்வளவு வருஷத்துல வீட்டில் இருப்பாங்க, இலவச மனைப்பட்டா கொடுத்துருப்பாங்க, எந்த விதமான அத்தாட்சியும் இருக்காது. இப்போ அவர்களுக்கான அந்த மீண்டும் அவர்களுக்கான அந்த பட்டா நகல் வாங்கி கொடுப்பதில் இருந்து அனைத்து அடிப்படை வசதிகளை செஞ்சாச்சுன்னா நம்முடைய நோக்கம், தலைவர் எந்த இதுக்காக போட்டாரோ அது நிறைவேறும். கூடுதலாக இன்னொன்று சொன்னாங்க, அந்தந்த பகுதிகளில் இருக்கின்ற நிர்வாகிகளில் இளைஞர்கள், நடிகர்கள் இப்போ கட்சி ஆரம்பிச்சா போயிடுறாங்கன்னு. இது இப்போ இல்லை, எல்லா காலகட்டத்திலும் இருந்தது தான். புதிதாக ஒரு நிர்வாகம் ஏதோ ஒரு அமைப்பு தொடங்கியாச்சுன்னா உடனே நம்ம பகுதிகளில் இயல்பாக போகிறவங்க அப்புறம் அதுக்காக ஆள் பிடிக்கிறதெல்லாம் நடக்கும். போன ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி எல்லா இடத்துலையும் சேரிக்குள்ள பிஜேபி வருது, ஆர்எஸ்எஸ் வராங்க, காசு கொடுக்குறாங்க, அவன் 5000 காசு கொடுக்குறான் கொடி வாங்குன்னு. எத்தனை கொடி ஏறிடுச்சு? இதெல்லாம் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் நம்மை விட அதிகமாக தலைவரை அவர்கள் பின்பற்றி வருகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சமூகத்துக்கு தலைவர்கள் கிடையாது, தலைவர் பின்னால் இந்த சமூகம் சேராது என்று சொன்னார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அதை சொன்னார். ஸ்கேட்டர்ட் அண்ட் நொமாடிக்ஸ் என்று சொன்னார். சிதறண்டு வந்தவர்களாகவும் உடைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள், புரோக்கன் பீப்புள். ஒரு நிரந்தரமான இடம் கிடையாது. ஆகவே அவர்கள் ஒரு தலைவன் கீழாக அவர்கள் இணையக்கூடிய வாய்ப்பில்லை. ஒன்று இணைந்து அவர்கள் சக்தியாக மாற மாட்டேங்கிறார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு 2019 ஆரம்பித்த அந்த மாற்றம் 2021 விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற இயக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் பின்னால் ஒரு சமூகம் அணிதிரண்டு இருக்கிறது என்பதை நிரூபித்த தேர்தல். 2021 பிறகுதான் தமிழ்நாடு அரசியல் அரங்கில் விடுதலை சிறுத்தைகளுக்கான டிமாண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஈர்ப்பு அதிகமானது. ஏன் அதிமுக, நாம திமுக கூட்டணியில் தான் பயணிக்கிறோம் என்று சொன்ன பிறகும் கூட விடுதலை சிறுத்தைகள் எங்களோடு வர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு முன்னாடி ஏன் சொன்னாரு? விஜயை விட
ஈர்ப்பு சக்தி மிகுந்த ஒரு தலைவர். அது பட்டியல் இனத்துக்கு மட்டுமல்ல, அனைத்து சமூகத்துக்குமான தலைவராக அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மாறி இருக்கிறார் என்கின்ற காரணத்தினால் ட்ரெண்ட் செட்டர் என்று சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் 2-3 பத்திரிகையாளர்கள் தொடர்ச்சியா பேசிட்டு வராங்க. ட்ரெண்ட் செட்டர் என்பதை விட தலைவர் அவர்கள் டர்னிங் த டேபிள் என்று சொல்வார்கள். அப்படியே புரட்டி போடக்கூடிய வலிமை பெற்றவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மக்கள் நல கூட்டணியை ஆரம்பித்த பொழுது என்ன புரண்டது என்றது இங்கே இருப்பவர்களுக்கும் தெரியும், அரசியலில் இருப்பவர்களுக்கும் தெரியும். ஆக நாம் சரியான இடத்தில் வலிமை பெற்றிருக்கிறோம், சரியான தலைமையின் கீழ் இருக்கிறோம். வீக்கங்களை பற்றி நாம் அதான் அதே நேரத்தில் அருமை சோழர் ஜெயக்குமார் சொன்னது போல நாம காஷியஸா இருக்கும், கவனமாக இருக்கும். இந்த சிதைவுகளை நாம் பெரிதாக்கி விடக்கூடாது. விஜயகாந்த் வந்த போனவங்களை விடவா, விஜயகாந்த் வந்த போய் தலைவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. இங்க இருக்கிறவங்க தலைவர்களுக்கும் தெரியும், இங்க இருக்கிற தோழர்களுக்கும் தெரியும். விஜயகாந்தனுடைய அந்த தேர்தல் வெற்றி, எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு அப்படின்லாம் சொல்லும் பொழுது அந்த கட்சியினுடைய வளர்ச்சி என்பது நிரந்தரமானதல்ல, ஒரு செயல்பாட்டின் அடிப்படையில் அந்த வளர்ச்சி இல்லை, அது ஒரு வீக்கம் என்று சொன்னார். பலூன் வீக்கிக்கிட்டே இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அது பெரிய ஸ்ட்ராங்கான பொருள்னு சொல்ற முடியுமா? ஆக வீக்கத்திற்கும் வளர்ச்சிக்கும், ஆனால் நாம் ஒவ்வொரு அடியும் தலைவர் அவர்கள் கவனமாக எடுத்து வைத்து இன்றைக்கு இந்த வெற்றியை உச்சிக்கு வந்திருக்கும். 2-3 நாளைக்கு முன்னாடி ஐயநாதன் என்கின்ற ஊடகவியலாளர் ஒரு வார்த்தை சொன்னார். விடுதலை சிறுத்தைகளில் இருக்கின்ற தொண்டர்களையும் அதனுடைய தலைவர் எழுச்சி தமிழரையும் பிரித்து விட முடியாது, ஏனென்றால் அவர்களுக்கான பிணைப்பு என்பது இறுக்கமான உணர்வின் அடிப்படையில் உள்ளது என்று சொன்னார். நம்ம இதெல்லாம் இருந்துட்டு நம்ம மற்றவங்க கிட்ட இளைஞர்களிடம் பேச வேண்டும், விவாதம் செய்ய வேண்டும். எல்லாருக்கும் அற்புதமான நம்முடைய நிர்வாகிகள்லாம் மிகப்பெரிய திறமைசாலிகள். அதில் இப்போ கோபால் உட்காந்துருக்காரு, கலிமூர்த்தி உட்காந்துருக்காங்களா, அமைதியாக இருக்காங்களா, பின்னாடி உட்காந்துருக்க பாலு வார்த்தையே தட மாட்டார். ஆனால் அவரிடம் பேசினால் தெரியும், இளைய பெருமாள்கிட்ட பேசினா தெரியும், சங்கர்கிட்ட பேசினா தெரியும். இளைஞர்களிடம் பேச வேண்டும். செந்தமிழ்கிட்ட எல்லாம் பேச விட்டுட்டு நான் நிறைய நாள் அவங்கள பேச விட்டுட்டு நான் பார்த்துருந்துருக்கேன், ரசிச்சிருக்கேன். இவ்வளவு அற்புதமான ஆளுமைகள். உள்ளபடியே சொல்கிறேன், இயக்கத்துக்கு வந்ததுனால் எனக்கு என்ன கிடைச்சதுன்னா லட்சமான அறிவு சார்ந்த என்னுடைய உறவுகளை நான் பெற்றிருக்கிறேன். மிக கர்வத்தோடு இருக்கிறேன், மிக பெருமையோடு இருக்கிறேன். இதை விட வேற என்ன வேணும்? கணேசனை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம், முதல் அமைப்பாளர்னு. அவங்க பையன் இன்னைக்கு அமைதியா உட்கார்ந்துட்டு எல்லாரையும் அரவணைச்சு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு அன்போடு. கணேசன் மறைந்திருந்தாலும் அவருடைய வழித்தோன்றலாக இருப்பவர்களும் விடுதலை சிறுத்தைகளில் தங்களுடைய பங்களிப்பை, எங்க அப்பா ஒன்றிய அமைப்பாளரு, நானும் ஒன்றிய அமைப்பாளரா இருக்கிறேன்னு சொல்றாரு. தம்பி குருவோட தம்பி குணசீலன், ஜீவா சொன்ன மாதிரி அம்பலவானப்பட்ட ஜீவா, இடங்கொண்டாப்பட்டு சுப்புலட்சுமி எவ்வளவு மோசமான நிலையில் செத்து போச்சு. இதெல்லாம் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் உறுதியாக இருக்கிறோம் என்று சொன்னால் எப்படி திருப்பி அடிக்கிறதுன்றத, கத்தி வேண்டாம், ரத்தம் வேண்டாம், ஆனால் உங்களை எப்படி திருப்பி அடிக்கணும்ன்றதை நம்ம எல்லாருக்கும் நிரூபிச்சிருக்கிறோம். வேட்பாளராக வர்றவங்க யாரை முதல்ல சரி கட்டணுமோ இல்லையா, முதல்ல விடுதலை சிறுத்தைகளை சமாதானப்படுத்த வேண்டும், அவர்களிடையே நல்ல பேர் வாங்கணும்ன்றதை இன்றைக்கு நிரூபித்திருக்கின்ற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் மாறி இருக்கிறது. எழுச்சி தமிழர் நமக்கு அரசியலை கற்றுத்தந்திருக்கிறார், நமக்கு கருத்தியலை தந்திருக்கிறார். இந்த இயக்கத்துக்கு தொய்வு கிடையாது. இந்த வெற்றி என்பது இன்னும் மேலும் மேலும் கூடிக்கொண்டே இருக்கும். ஒரு காலத்தில் நம்மோடு மற்றவர்கள் அணி சேர்ந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலையை விடுதலை சிறுத்தைகள் ஏற்படுத்தும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. என் காலத்தில் அதை நான் பார்த்துறோம். வீரபாபு காலத்தில் வெற்றி பெறப்போ நான் இருந்து பார்க்க முடியுமோ இல்லையோ, ஆனால் தோழர்களே, இங்கே இருக்கின்ற இளைஞர்களே, உங்கள் காலத்தில் நீங்கள் தான் இந்த பகுதியினுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய முக்கியமான நபர்களாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்குண்டு. ஏனென்றால் இந்த இயக்கம் இத்தோடு முடிவதல்ல, இது தொடர்வதற்கான அத்தனை விதைகளும் இன்றைக்கு விதைக்கப்பட்டிருக்கிறது. விருட்சங்களாக மாறக்கூடிய அத்தனை பேரும் இங்கே இருக்கிறார்கள். வெடித்து கிளம்பும் காலகட்டத்தில்
காலகட்டத்தில் இருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் நாம் தண்ணீர் ஊற்றி அதை கவனத்தோடு வளர்க்க வேண்டும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய பலன். அதை நாம் நன்றியோடு நம் தலைவருக்கு செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை விடுத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.